அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை நேற்று ஜனாதிபதி தலைமையிலே கூடியது. இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே நடைபெற்றது. அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அதேபோன்று சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதீச மற்றும் அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே இணைந்திருந்தார்கள். நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவாக அமையப்பட்டிருக்கின்றது, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த ஒரு அமைச்சரவை பத்திரமாக இது காணப்படுகின்றது. பேருந்துகளில் வடிவமைப்புகளை டிசைன் மாற்றுதல் மற்றும் மாற்று உருவமைப்புகள் மாடிஃபிகேஷன் தொடர்பான ஒரு அமைச்சரவை தீர்மானமாக இது அமையப்பெறுகின்றது. மோட்டார் வாகனங்கள் சட்டத்தினுடைய ஏற்பாடுகளின் பிரகாரம் வெளியிடப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளுக்கு அமைய மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அவர்களுடைய முன்கூட்டிய அனுமதியுடன் வாகனங்களுடைய வடிவமைப்புகளை மாற்றுதல் மற்றும் மாற்று உருவமைப்புகளை மேற்கொள்ளலாம். அதற்கு இணங்க 1983 ஆண்டில் வெளியிடப்பட்ட மோட்டார் வாகனங்கள் தயாரித்தல் கட்டளைகள் அவ்வப்போது திருத்தப்பட்டு வாகனங்கள் மாற்று உருவமைப்புகள் செய்யக்கூடிய விதங்கள் பற்றிய ஒழுங்கு விதிகள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ள வாகன உதிரிப்பாகங்களை பொருத்துதல் மற்றும் வடிவமைப்பு மாற்றங்களுக்கு மேலதிகமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் மூலம் உள்ளக பொறிமுறை மூலம் பேருந்துகளை அலங்காரப்படுத்தல் மற்றும் மாற்று உருவமைப்புகளுக்கான வழிகாட்டி கோவை ஒன்று தயாரிக்கப்பட்டு உள்ளக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அதற்குரிய மோட்டார் வாகனங்கள் சட்டத்தினுடைய ஏற்பாடுகளின் பிரகாரம் குறித்த கட்டளைகள் வெளியிடப்படவில்லை. அதனால் அனைத்து நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு பேருந்துகளுடைய அலங்காரங்கள் மற்றும் மாற்று உருவமைப்புகளால் பேருந்துகளில் பயணிக்கின்ற பயணிகளுடைய பாதுகாப்புக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றி ஆராய்ந்து அது தொடர்பாக முறை சார்ந்த வகையில் செயலாற்றுவதற்கு விதந்துரைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு உள்ளிட்ட ஏனைய அனைத்து நிறுவனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது, காலி புதிய நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகாமையில் கையகப்படுத்தப்பட்ட காணியில் சட்டத்தரணிகள் அலுவலக கட்டட தொகுதி ஒன்றை நிர்மாணித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. நீதி அமைச்சருடைய பயன்பாட்டுக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காலி புதிய நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகாமையில் அமைந்துள்ள 130 பர்ச்சேஸ் காணியில் காலி சட்டத்தரணிகள் சங்கத்தின் செலவில் சட்டத்தரணிகள் அலுவலக கட்டட தொகுதி நிர்மாணிப்பதற்கான யோசனை 2025-3 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அதில் குறித்த யோசனையை நடைமுறைப்படுத்தல் தொடர்பாக நிலவுகின்ற சட்ட ரீதியான பிரச்சனைகள் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து அமைச்சரவைக்கு விதந்திரர்களுடன் கூடிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சனுடைய செயலாளருடைய தலைமையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு, காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் உள்ளிட்ட ஏனைய ஏற்புடைய நிறுவனங்களுடைய பிரதிநிதித்துவத்துடன் கூடிய அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளை அடிப்படையாக கொண்டு கீழ்காணும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கும் காலி சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையொப்பமிடுவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் காணி உரிமை அரசுக்கு இருக்குமாறு மேற்குறிப்பிடப்பட்ட 130 பர்ச்சேஸ் காணி துண்டில் காலி சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய நிதியத்தின் மூலம் சட்டத்தரணிகள் அலுவலக கட்டட தொகுதியை நிர்மாணித்தல் முதலாவது விடயமாகவும் அந்த சங்கத்தால் கட்டட நிர்மாணத்துக்காக மேற்கொள்ளப்படுகின்ற மொத்த முதலீடு தொகை வாடகையில் கழிவிடப்படுகின்ற வகையில் 30 வருடங்களுக்கு குறித்த கட்டட தொகையை பராமரித்து பயன்படுத்துவதற்காக அதன் உரித்தை காலி சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு வழங்குதல், பொதுமக்களுக்கு சட்டவாளர் சேவைகள் வழங்குவதை தவிர வேறெந்த விதத்திலும் வணிக ரீதியான நடவடிக்கைகளுக்காக அதனை பயன்படுத்த முடியாது. 30 வருடங்களின் பின்னர் கட்டடத்தினுடைய உரித்து நீதி அமைச்சுக்கு ஒப்படைத்தல் மற்றும் தொடர்ந்தும் தேவையாயின் அரசு பிரதம விலை மதிப்பீட்டாளருடைய விலை மதிப்புக்கு அமைய காலி சட்டத்தரணிகள் சங்கத்துடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் குத்தகை அடிப்படையில் குறித்த கட்டடத்தை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு வழங்குதல் போன்ற விடயங்கள் அதன் உள்ளடக்கமாக காணப்படுகின்றது. மூன்றாவது தீர்மானம், சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பு ISA ஆண்டுக்கான ஒத்துழைப்பு கட்டணத்தை செலுத்துதல் மற்றும் இலங்கை மற்றும் சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்புக்கும் இடையிலான நாடுகளுடைய பங்காண்மை பணிச்சட்டகத்தில் கையொப்பமிடல் தொடர்பான ஒரு அமைச்சரவை பத்திரமாக இது காணப்படுகின்றது.
சூரிய மின்சக்தி பாவனையை ஊக்குவிக்கின்ற உறுப்பு நாடுகளை மேற்கொள்ளப்பட்டுள்ள படைமுறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பு தாபிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இலங்கை உள்ளிட்ட 75 நாடுகள் அதனுடைய அங்கத்துவத்தை பெற்றிருக்கின்றன. 54 நாடுகள் பங்காண்மை பணிச்சட்டகத்தை ஏற்று அங்கீகரித்திருக்கின்றது. இலங்கைக்குரிய வசதிக்கான தன்னார்வ ஒத்துழைப்பு கட்டணமாக வருடாந்தம் 25,000 அமெரிக்க டாலர்கள் செலுத்த வேண்டும். சூரிய மின்சக்தி துறையில் குறித்த சூரிய தொழில்நுட்ப உள்ளூடு வழங்கல் நிலையம் ஸ்டார் சி மூலம் இயலளவு விருத்தி, கொள்கை மேம்பாடு, நிதி வசதிகளுக்கான அணுகல், உலகளாவிய வலையமைப்பு, அறிவு பரிமாற்றம் போன்ற நன்மைகள் சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பின் மூலம் அதன் உறுப்பு நாடாக இலங்கைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையப்பெறுகின்றது. அதற்கெனங்க வலுசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த கீழ்காணும் யோசனைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. முதலாவதாக அதில் காணப்படுகின்ற விடயம் 2024-25 நிதியாண்டு தொடக்கம் 25,000 அமெரிக்க டாலர்கள் வருடாந்த ஒத்துழைப்பு கட்டணமாக தொடர்ச்சியாக செலுத்துதல். இரண்டாவது விடயமாக இருப்பது இலங்கையில் தொழில்நுட்ப உள்ளிட்டு வழங்கல் நிலையம் ஸ்டார் சி நிலையத்தை அமைத்தல். மூன்றாவது விடயமாக அமைவது நாடுகளுக்கான பங்காண்மை பணிச்சட்டகத்தில் இலங்கையும் சர்வதேச மின்சக்தி கூட்டமைப்பும் கையொப்பமிடல் ஆகியன இதனுடைய உள்ளடக்கங்களாக காணப்படுகின்றது. நான்காவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது 1990ஆம் ஆண்டினுடைய 46ஆம் இலக்க கைத்தொழில் மேம்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. கைத்தொழில் துறையில் தொழில்நுட்பம், வணிகம், திறன் மற்றும் சுற்றாடல் ஆகிய துறைகளுக்குரிய காலத்துடன் தழுவிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கைத்தொழில் கொள்கையை வகுப்பதற்காக தற்போது காணப்படுகின்ற 1990ஆம் ஆண்டின் 46ஆம் இலக்க கைத்தொழில் மேம்பாட்டு சட்டத்தினுடைய ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதனால் குறித்த சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக 2021-3/8 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சட்டவரைஞரால் குறித்த சட்ட திருத்தங்களுக்கான நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் சட்ட திருத்த பணிகளுக்காக சமகால அமைச்சரவையினுடைய கொள்கை ரீதியான உடன்பாடு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என சட்டவரைஞர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதற்கமைய கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கான பணிகளை துரிதப்படுத்தி பூர்த்தி செய்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஐந்தாவது விடயமாக இருப்பது 1957ஆம் ஆண்டினுடைய 51ஆம் இலக்க தேயிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான விடயமாக இருக்கின்றது. அந்த விடயத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 1957ஆம் ஆண்டினுடைய 51ஆம் இலக்க தேயிலை கட்டுப்பாட்டு சட்டத்துக்கு கீழ்காணும் விடயங்களை உள்ளடக்கி திருத்தங்களை மேற்கொள்வதற்காக 2021 முதலாம் மாதம் 11 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தேயிலை தொழிற்சாலைகளில் உற்பத்தி பணிகளை வகைப்படுத்தி பின்னர் வெளியேற்றப்படும் தேயிலைக்கான மீள் செயலாக்க தேயிலை, அதாவது ரிக்ளைமபிலிட்டி எனும் பொருள்களோடு அறிமுகப்படுத்தல், மீள் செயலாக்க தேயிலையை தொடர்ந்து இறுதியான தேயிலை வடிகட்டலின் பின்னர் எஞ்சுகின்ற பகுதி நிராகரிக்கப்பட்ட தேயிலை ரெஃப்யூஸ் டீ என பெயரிடுவதுடன் தேயிலை செயலாக்கத்தில் ஈடுபடுபவர்களை பதிவு செய்தல், அவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கல் மற்றும் நிர்வகித்தல் உள்ளிட்ட அவருடைய செயற்பாடுகளின் தொடர்புடைய சட்ட ஏற்பாடுகளை உள்வாங்கல் போன்ற விடயங்கள் இதனுள்ளே உள்வாங்கப்பட்டதாக காணப்படுகின்றது. சட்டவரைஞரால் தற்போது குறித்த சட்டத்திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அதற்காக சமகால அமைச்சரவையினுடைய கொள்கை ரீதியான உடன்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய பெருந்தோட்டத்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனை கருத்தில் கொண்டு குறித்த சட்ட மூலத்தை தயாரிக்கின்ற பணிகளை துரிதப்படுத்தி பூர்த்தி செய்வதற்கு அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது. ஆறாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவினுடைய விதந்துரைகளை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்து தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் நேர அட்டவணையை அடையாளம் கண்டு அது தொடர்பாக தேவையின் அடிப்படையில் கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய அளவை அடையாளம் கண்டு அதற்கமைய தேவையான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக பிரதமருடைய செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்காக 2024 12ஆம் மாதம் 30ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த குழுவுக்கு அந்தந்த அமைச்சுக்களால் அவற்றின் கீழ் காணப்படுகின்ற திணைக்களங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் காணப்படுகின்ற பதவி வெற்றிடங்களை பூரணப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டு குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கீழ்காணும் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுக்கு 909 வெற்றிடங்களும், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுக்கு 109 வெற்றிடங்களும், சுற்றாடல் அமைச்சுக்கு 144 வெற்றிடங்களும், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சுக்கு 2500 வெற்றிடங்களும், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 22 வெற்றிடங்களும், விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுக்கு 3 வெற்றிடங்களும், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு 185 வெற்றிடங்களும், கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்கு 20 வெற்றிடங்களும்,
பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு 1615 வெற்றிடங்களும், மத்திய மாகாண சபைக்கு 72 வெற்றிடங்களும், ஊவா மாகாண சபைக்கு 303 வெற்றிடங்கள் அடங்கலாக மொத்தமாக 5882 அதாவது வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடுத்ததாக 2 நியமனங்கள் தொடர்பான விடயமாக இது காணப்படுகின்றது. கேகாலை நிர்வாக மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் பதவிக்கு இலங்கை நிர்வாக சேவையினுடைய விசேடத்தர அதிகாரியான HMJM ஹேரத் அவர்களை நியமிப்பது பொருத்தமானதென அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அவர் தற்போது இலங்கை இலங்கை நிர்வாக சேவையினுடைய விசேட தர அதிகாரியாக செயற்பட்டு வருகின்றார் என்ற விடயம் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சனுடைய மேலதிக செயலாளராக தற்போது அவர் கடமையாற்றி வருகின்றார். குருநாகல் நிர்வாக மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக வடமேல் மாகாண முதலமைச்சனுடைய செயலாளராக கடமையாற்றுகின்ற இலங்கை நிர்வாக சேவையினுடைய விசேட தர அதிகாரியான DMKC திசாநாயக் அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் எடுக்கப்பட்ட முடிவுகளாக காணப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் சூம் வாயிலாகவும் நேரடியாகவும் பல கேள்விகளை அமைச்சரவை பேச்சாளரிடம் வினவியிருந்தார்கள். அமைச்சரவை பேச்சாளர் அவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அந்த பதில்களை வழங்கியிருந்த விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பஸ் வடிவமைப்பு, அதாவது பேருந்துகளில் பொருத்தப்படுகின்ற உதிரி பாகங்கள் தொடர்பான அந்த ஏற்பாடுகள் முச்சக்கர வண்டிகளுக்கு ஏற்புடையதா, அது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதா என்று வினவப்பட்டது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் கவனத்தில் கொள்ளப்பட்டதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக இன்னும் விடயமாக குறிப்பிடப்பட்டது தேயிலை கட்டுப்பாட்டு சட்டம் தொடர்பாக தண்டப்பணம் தொடர்பான அந்த விடயங்கள் எவ்வாறு, அது தொடர்பான தீர்மானம் ஏதாவது எடுக்கப்பட்டதா, அந்த விடயங்கள் தொடர்பாக இதன்போது ஒரு ஊடகவியலாளர் கேள்விகளை தொடுத்திருந்தார். தேயிலை தொழிலாளர்களுடைய சம்பளம் மற்றும் தோட்ட உரிமை, தோட்ட நிர்வாகத்தினுடைய செயற்பாடு, அதே போன்று தோட்ட தொழிலாளர்களுடைய கல்வி, அந்த பிள்ளைகளுடைய கல்வி, சுகாதாரம் போன்ற விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. குறிப்பாக தோட்ட வைத்தியசாலைகளுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. குறிப்பாக அது தொடர்பில் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டது. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக பல ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்விகளை தொடுத்திருந்தார்கள். சுருக்கமாக அந்த விடயத்தில் சொல்ல போனால், குறிப்பாக அந்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக அந்த அறிக்கை குறிப்பாக பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான விடயங்கள், குறிப்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய அந்த விடயங்கள் உள்வாங்கப்பட்டு அந்த விடயம் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஒரு வார காலத்துக்குள் அது பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக பாராளுமன்றத்திலே குறிப்பாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக சில செயற்பாடுகளுக்கு முன்வந்து செயற்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. பாராளுமன்றம் என்பது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ஆகிய உறுப்பினர்களை கொண்டதாக காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கும் அந்த வகிபாகம் இருக்கின்றது. எனவே பாராளுமன்றத்தைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக பல்வேறு வகையான அதாவது குழுக்களில் இருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நாட்டினுடைய நலன், அதே போன்று பொதுமக்களுடைய நலன் கருதி அந்த விடயங்கள் அவ்வாறு மேற்கொள்ளப்படுவதாகவும் அதற்கு எந்த விதமான இடர்பாடுகளும் காணப்படவில்லை என்ற அடிப்படையிலே இதன் போது குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். அடுத்ததாக குறிப்பாக இந்த பல்வேறு கொலைகள் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. மித்தனியா, அழுத்கடை போன்ற கொலை சம்பவங்கள் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. அதனுடைய விடயங்களை அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக மித்தனிய கொலை தொடர்பிலே 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அழுத்கடை தொடர்பாக அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலே 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். உளவு பிரிவு தகவல் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. குறிப்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் இன்னும் கைது செய்யப்படாத விடயம் தொடர்பாக இதன் போது பல ஊடகவியலாளர்கள் கேள்விகளை வினவியிருந்தார்கள். அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்ட விடயம், போலீஸ் விசாரணை குழுக்கள் பல ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களுக்கு அல்லது ஊடகவியலாளர்களுக்கு அவர் தங்கியிருக்கக்கூடிய இடம் தெரிந்திருந்தால் அது தொடர்பான விடயங்களை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதனை மறைத்துக் கொண்டிருப்பதனால் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. எனவே பொதுமக்களுக்கு அவர் இருக்கக்கூடிய இடம் தெரிந்தால், ஊடகவியலாளர்களுக்கு தெரிந்தால் அந்த விடயத்தை முன்வந்து குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. எனவே தகவல்கள் வழங்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தும், அதனை பாதுகாக்கும் என்ற அடிப்படையிலே அவர் இதன் போது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அடுத்ததாக
இளவயது திருமணம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. இளவயது வெளிநாடு செல்லல் தொடர்பான விடயம் இதன் போது வினவப்பட்டது. சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. குறிப்பாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அந்த விடயங்கள் தொடர்பாக அவதானம் செலுத்தி வருகின்றது. எனவே இது ஒரு சட்டவிரோத மனித கடத்தல் தொடர்பாக ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இதன் போது வினவப்பட்ட விடயம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இதன் போது குறிப்பாக வினவப்பட்டது. குறிப்பாக உளவு பிரிவை பலப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. பாதுகாப்புத்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. குறிப்பாக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு செயற்பாட்டை பலப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக தேசிய பாதுகாப்புக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். அமைச்சர்கள் அதேபோன்று பிரதி அமைச்சர்கள் ஒருபோதும் போலீசாருக்கு அழுத்தம் தங்களுடைய சொந்த தேவைகளின் அடிப்படையில் அழுத்தம் பிரயோகிப்பது கிடையாது என்றும் இதன் போது வினவப்பட்டது. அதாவது அதானி ப்ராஜெக்ட் தொடர்பாக என்ன நிலைப்பாடு என்றும் இதன் போது வினவப்பட்டது. அரசாங்கம் குறிப்பாக மக்களுடைய நலன் கருதி தான் அந்த விடயங்களை செயற்படுத்துவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக ஏற்கனவே கலந்துரையாடப்பட்ட காற்றாலை வேலை திட்டம் தொடர்பிலே குறிப்பாக அந்த கட்டண சீர்திருத்தம் கூடியதாக சீர்திருத்தம் உடன்படாததான் அதானி குழுமம் அதிலிருந்து விலகி இருந்ததாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. மருந்துகள் தொடர்பாக இதன் போது விநியோகிக்கப்பட்டது. அரசாங்கம் குறிப்பாக 862 மருந்துகளுக்கு ஒரு சூத்திரம் ஒன்றை அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. நியாயமான முறையிலே மக்களுக்கு அந்த மருந்துகளை வழங்குகின்ற அடிப்படையிலே தான் அந்த விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட உள்ளதாக இதன் போது வினவப்பட்டது. கல்விக்கு 617 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சுகாதாரத்துறைக்கு 604 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டினுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த விடயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. கடந்த எதிர்வருகின்ற 8 மாதத்துக்குள் இவற்றை நாங்கள் செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு காணப்படுகின்றது. எனவே அந்த விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. இறுதியாக தேசிய ஊடக கொள்கை தொடர்பாக இதன் போது ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை வினவியிருந்தார்கள். ஜூன் மாத நடுப்பகுதியில் அது வெளிக்கொணரப்பட இருக்கின்றது. குறிப்பாக ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை இதன் போது முன்மொழிவு இருந்தால் முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் அது கட்டியெழுப்பப்பட இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இவைதான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கான சுருக்கமான பதில்களாக காணப்படுகின்றது. மீண்டும் ஊடகவியலாளர் சந்திப்பில், அதாவது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.